ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்என் பெயிண்டெக். நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பழைய பெயிண்ட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு பட்டி வச்சு எப்படி பக்காவாக பெயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். சூப்பர் ஃபினிஷிங்கோட நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்களுடைய பர்சன் ஃபேமிலி யாராவது பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நினச்சாங்கன்னா நம்ம சேனலை அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவர் போட்டு மொத்தமே அந்த பழைய பெயிண்ட்டெலாம் சுரண்டி எடுத்துடணும். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டேரெக்டாக பட்டி வைக்கும்போது அது ஃப்யூச்சரில் அது ஒன்று ஒன்றா உதிர செய்யும். உதிரனா அந்த பழைய பெயிண்ட் ஆகப்பட்டது காய ஒரு அட்டை மாதிரி வரும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம பார்க்குற பட்டியும் சேர்ந்து பேர்ந்து வந்துடும். அதனால் அது பட்டி பார்த்தும் வேஸ்ட்டு தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பெயிண்ட்டு ரிமூவர் போட்டு மொத்தத்தையும் சுரண்டி எடுத்துடணும். அதுக்கப்புறமாட்டுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ப்ரைமர் போட்டு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி ப்ரைமர் போட்டுடணும். ப்ரைமர் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம பட்டியை வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். பட்டி வலிச்சதுக்கப்புறமாட்டுக்கு நல்லா 2 கோட்டு 3 கோட்டு, அதாவது வால்ஸோட கெப்பாசிட்டி என்ன மாதிரி இருக்குது, அலைன்மெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம 2 கோட்டு வைக்கிட்டா 3 கோட்டு வைக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். அதுக்கப்புறமாட்டுக்கு நம்ம பட்டி நல்லா பார்த்ததுக்கப்புறம் நல்லா பஃப் பண்ணி நைஸாக டியூப் லைட் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கின்னு, அதுக்கப்புறம் ப்ரைமர் இன்னொரு கோட் மேலே அப்ளை பண்ணிட்டு சீலிங் ஒயிட்டு போட்டு அதுக்கப்புறம் நம்ம கலர் கட்ட வேண்டியது தான். இந்த கலர் கட்டும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கான்ட்ராஸ்டான ஒரு கலராக பார்த்து செலக்ட் பண்ணி நீங்கள் கட்டலாம் தாராளமாக. இது பார்த்திங்கன்னா இது பெட்ரூம் இருக்கிறதுனால கொஞ்சம் டார்க்னஸாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் செலக்ட் பண்ணி அவங்களே ஓனாக டிசைட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சைடு அதாவது 3 செவரு கிரேவும் ஒரு டார்க்கு ஒரே ஒரு வால்ஸ் மட்டும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணோம். கிரே போட்டு 2 கோட்டு ஃபைனல் பண்ணியாச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு கோட்டு நம்ம கலர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமாட்டுக்கு அங்கங்கே லைட் வச்சு பாருங்கள், ஏதாச்சும் ஒரு டச்சப் பட்டி வைக்கிற வேலை இருக்கும். அது முக்கியமாக பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி பேட்ச் மாதிரி தெரியும் அலைன்மெண்ட்டு. இது பார்த்திங்கன்னா டார்க் கலரு. இதுவும் நம்ம 2 கோட்டு போட்டதுக்கப்புறம் ஃபைனல் ஆச்சு. எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி நம்ம சேனல் மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. எதுக்காகனா நம்ம உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸை தான் நம்ம பதிவிடுவோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் லைக் போட்டுருங்க. நன்றி.